வணக்கம், நாங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 29th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பில் பார்ட் 3ல் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை டோட்டலாக எத்தனை சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க, அதில் சோஃபார் நம்ம என்னென்ன பார்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். ஸோ டோட்டலாக லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கு 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்ட் 11 அதாவது சாப்டர் 1 கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கு ஃபர்தராக 11 பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இந்த ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். பார்ட் 3 சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த தலைப்புக்கு உட்பட்ட பார்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ முன்னாடி கவர் பண்ண அந்த 2 டாபிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். முதல்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல் அப்படின்ற 2 சப்டிவிஷன்ஸில் எல்லா வீடியோஸுமே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற செகண்ட் பார்ட்டில் டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்குமே கவர் பண்ணியாச்சு. இந்த 2 பார்ட்ஸோட ரெஸ்பெக்டிவ் குவிஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற 3rd பார்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 30 டாபிக்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க, 2 பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு சேலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து கிரிட்டிசிசம் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், எப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அடுத்தது வந்து பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ், அந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நம்ம இந்த 30 வீடியோஸில் இப்போ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத பார்த்தாச்சு லாஸ்ட் வீடியோவாக. இன்றைக்கி ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்ற பார்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எது எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ அது மட்டுமே பார்த்துட்டு மேஜராக இதுலேருந்து கேள்வி கேட்டே இருப்பாங்க. மொத்தமாக 11 கண்ட்ரீஸ் தான் இருக்காங்க. அந்த 11 கண்ட்ரீஸில் இருந்து மேஜராக நம்ம எங்கேருந்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எந்த ஃபீச்சர்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதான் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்காம ஜஸ்ட் ஒரு டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணி பொலிட்டிக்கல் கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்கோம், ஸ்ட்ரக்சரல் கான்செப்ட் எங்கே எடுத்திருக்கோம், ஃபிலாசபிக்கலாக எங்கே எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம பார்க்கும்போது தனித்தனியாகவே நம்ம பார்க்கலாம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்னலாம் நம்ம எடுத்திருக்கோம், ஐரிஷ்லேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம், ஜப்பான்லேருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்தந்த கண்ட்ரியில் வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போது இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் பார்ப்போம். ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் borrowed most of its provision from the constitution of various other countries as well as from Government of India Act of 1935. ஸோ இது நான் முன்னாடியே நம்ம லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்தோம். உங்களால் ரீகால் பண்ண முடியுதான்னு தெரியல, பட் ரீகால் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் 4 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதில் செகண்ட் ஃபேக்டராக ஹிஸ்டாரிக்கலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால அதுவே நமக்கு ரொம்ப பல்கியாக இருந்தது. அந்த பல்கி ஃபேக்ட்ஸில் நம்ம எடுத்ததுனால நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ரொம்ப லென்த்தியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதே தான் இங்கேயும் இருக்குது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய மேஜர் பார்ட் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. க்ரௌன் ரூல் அப்படின்ற கேட்டகரியில் இதுக்கான ரெஸ்பெக்டிவ் வீடியோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் டாப்பிக்கில் இருக்கும். அதை எடுத்து பாருங்கள். என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அம்பேத்கர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நம்ம இந்த பாரோ பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். Dr. B.R. Ambedkar proudly acclaimed that the Constitution of India has been framed after ransacking all the known constitution of the world. ரான்சாங்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போய் ஸ்டீல் பண்ணுறது, திருடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொள்ளையடித்தல் அப்படின்றது, அதுதான் ரான்சாங்கிங். ஸோ பிஆர் அம்பேத்கர் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லியிருக்காராம். என்னென்னா நாங்கள் நிறைய நாட்டிலேருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், கொள்ளையெடுத்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் பொருள்லாம் நம்ம எதுவும் பண்ணலை, கான்செப்ட் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இந்தியாவில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய தரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால, நிறைய மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, நிறைய மொழியை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறதுனால எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும்.
அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த நிறைய சோர்சஸ்லேருந்து ரெஃபர் பண்ணி ஆகணும் அப்படின்ற நெசசிட்டி வந்திருக்கு. அதனால தான் இவங்க எல்லா நாட்டிலையுமே ரெஃபர் பண்ணி எது எந்தெந்த நாட்டில் பெஸ்ட்டாக நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதை எடுத்து அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்காம அதில் நமக்கு தேவைப்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு நம்ம வந்து இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தமாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதான் இந்த செகண்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட், philosophical part இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The structural part of the constitution is to a large extent derived from the Government of India Act of 1935. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஸ்ட்ரக்சரல் பார்ட்டை நம்ம எங்கேருந்து கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதான் பதில். philosophical part தத்துவங்கள் நிறைந்த ஒரு பகுதியை எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது தத்துவங்கள் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன வருன்றதும் பார்த்துடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பார்ட் 3 பார்ட் 4லாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே philosophical பார்ட். இதெல்லாமே எந்த நாட்டில் நம்ம எடுத்திருக்கோம்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடியது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து, அயர்லாந்து இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அரசியலமைப்பில் இருந்து தான் டிபிஎஸ்பி அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் பார்ட் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, philosophical பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்தும் அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ஸ்ல இருந்தும் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பொலிட்டிக்கல் பார்ட். பொலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதில் என்னென்ன வரும்னு பார்க்கும்போது பிரின்சிபல் ஆஃப் கேபினட் கவர்மெண்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், இது எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட். இது எல்லாமே எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோன்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இருந்து. ஏன்னா அவங்க தான் ரூல் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களுடைய பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து இந்த கேபினட் கவர்மெண்ட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் மட்டும் தான் எடுத்திருக்கோமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, நிறைய எடுத்திருக்கோம். பை கேமரலிசம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நிறைய இருக்குது. பட் இங்கே மேஜராக ஒரு சப்டிவிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய லாஸ்ட் பார்ட் வரும் இல்லையா, அதில் நம்ம சோர்சஸ் பற்றி டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா the other provisions of the constitution have been drawn from the constitution of Canada, Australia, Germany, USSR, now Russia, France, South Africa and Japan அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மேலே சொன்னது அமெரிக்காவிலேருந்து என்ன எடுத்திருக்கோம், அயர்லாண்டில், பிரிட்டனில், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, இந்த 4 மட்டும் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற எந்தெந்த நாடுகளிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கான லிஸ்ட்டு தான் இது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது the most profound influence and material source of the constitution is the government of India 1935. ஸோ மோஸ்ட்டாக நம்ம எடுத்தது அங்கேருந்து தான். அப்படி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெட்ரல் ஸ்கீம், ஓகேவா, இந்தியா அப்படின்றது வந்து ஃபெட்ரல் கண்ட்ரி இல்லையா, ஸோ ஃபெட்ரல் ஸ்கீம் அப்படின்றது அதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஜுடிஷியரி அப்படின்ற கான்செப்ட், கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த போஸ்ட்டுக்கான விஷயங்கள் அங்கேருந்து எடுத்திருக்கோம். எமர்ஜென்சி பவர்ஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது எல்லாமே மேஜராக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935லேருந்து எடுக்கப்பட்டது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் திஸ் ஆக்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மோர் தென் half of the provisions of constitution are identical to or bear a close resemblance of the act of 1935. நம்மளுடைய மொத்த அரசியலமைப்போடைய 50% வந்து எதோட நம்ம கம்பேர் பண்ண முடியும்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான். அது சில இடத்துல அப்படியே நம்ம இருக்கும், சில இடத்துல சில மாற்றங்கள் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 50% ஆஃப் தி கண்டென்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து தான். அண்ட் மற்ற 50% வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா நாடுகள், பிரிட்டன், அமெரிக்கா, அயர்லாந்து, ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மனி, இந்த நாட்டிலேருந்து எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சோர்சஸ் ஆஃப் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்ற டாப்பிக்கை கிளியராக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத ரீகால் பண்ணிக்கலாம். முதல்ல அவங்க சொன்ன பாயிண்ட் என்னென்னா மேஜராக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்றதை சொன்னாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்லிட்டு. ரெண்டாவதாக டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் ஃப்ரேம்ட் ஆஃப்டர் ransacking ஆல் தி known கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ நிறைய நாடுகளுக்கு கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையுமே நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஸ்ட்ரக்சரல் பார்ட்,
இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 எடுக்கப்பட்டிருக்கு. ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி இது எல்லாமே அமெரிக்கன் அண்ட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது கேபினட் கவர்மெண்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் இது எல்லாமே பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது மற்ற எந்தெந்த நாடுகள்லேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம்னு சொல்லலை, பட் எந்தெந்த நாடுகள்லாம் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஜப்பான். அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்றது ஃபெட்ரல் ஸ்கீம், ஜுடிஷியரி, கவர்னன்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதெல்லாமே எடுத்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதில் மொத்தமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் 50% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்து தான் இருக்குது அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்ற டாப்பிக்கை டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த ரெண்டு கான்செப்ட்மே, அதாவது ரிஜிடிட்டி ஒரு நாடு, ஃப்ளெக்சிபிலிட்டி இன்னொரு நாடு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் எடுத்திருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.